வெத்தலை பாக்கு மட்டும் கொடுத்தா பத்தாதே, அதோட தேங்காய், அப்புறம் பழம், பூ இதெல்லாம் நம்ம வச்சு கொடுக்கணும்ல பவி. அத்தை, நோ ப்ராப்ளம் அத்தை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சிடலாம். எனக்கு வேண்டியது இந்த ஃபங்க்ஷனை நீங்க நடத்தணும், அவ்வளவுதான். உங்ககிட்ட இத பத்தி பேசுறதே அபசகுணம்னு ஒரு கும்பல் மொக்கையா பண்ணுச்சுல, அவங்க மூக்க உடைக்கிற மாதிரி நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஜாம் ஜாம்னு நடக்கணும். என்னாச்சு அத்தை? எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அத்தை, யார் தப்பா பேசினாலும் நான் சும்மா விடவே மாட்டேன் அத்தை. எனக்கு நடக்க போற ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணும், யார் மூலமா நடக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியவ நான். இதுல இன்னொருத்தர் கருத்து சொல்றதுக்கு இடமே இல்லையே. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க அத்தை, எங்க அப்பா அம்மாக்கு சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, கரெக்டா ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ எங்க அம்மா கையில தாலிய கொடுத்து நீங்க செய்யுங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னு வைங்க, சைலண்டா எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன். பவி, இப்படி எல்லாம் பேசாத. அப்ப நீங்களும் அப்படியெல்லாம் செய்ய கூடாது அத்தை. உங்க கையால எனக்கு தாலி பிரிச்சு கோத்துக்கணும், அதான் என் ஆசை. எனக்கு என் அத்தைய மிஞ்சி வேற எதுவுமே இல்ல அத்தை இந்த உலகத்துல. ப்ளீஸ் அத்தை, நீங்க தான் என் தாலி பிரிச்சு கோக்கணும். பவி, ஐயோ என் செல்ல பொண்ணு, நான் நடத்துற உனக்கு, நான் பண்ற உனக்கு, கண்டிப்பா என் செல்ல பொண்ணுக்கு எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அம்மா, எனக்காக நீ பார்த்து வச்சிருந்த பொண்ணு யாருன்னு பார்க்க என் மனசு தூண்டுதுமா. இதை நான் எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா சத்தியமா என்னால நம்ப முடியலம்மா. இவங்களையா நீ எனக்கு பொண்ணு பார்த்திருந்த? இல்ல, எனக்கு புரியல. எதனாலமா எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? முதலா லட்சுமி மேடத்தை பார்த்தப்போ இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களேன்னு நினைச்சேம்மா. அவங்களோட கூட பழகி அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அம்மா மாதிரியே இவங்களுக்கும் மனசுன்னு நினைச்சேன். ஆஸ்பத்திரியில என் கூட இருந்து என்ன பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தன்னால வர முடியாத இடத்துக்கு அம்மா நீதான் இவங்களை அனுப்பி வச்சிருக்கியோன்னு தோணுச்சு. இப்ப இந்த போட்டோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். எனக்காக நீ பார்த்த பொண்ணு இவங்க தான்னு இப்பதாம்மா எனக்கு தெரியுது. எனக்கு உண்மையிலேயே என்ன பேசுறதுன்னே புரியல. நடக்காமலே போன அதிசயம் எனக்கு தெரியாமலே போயிட்டு ரகசியமா கூட இருந்திருக்கலாம்ல. நான் இப்போ இதை எதுக்காக எடுத்து பார்த்தேன்னு எனக்கு புரியலம்மா. நீதான் இதையெல்லாம் பின்னாடி இருந்து நடத்தி வச்சிட்டு இருக்கியா? தயவு செஞ்சு பதில் சொல்லுமா. எனக்கு புரிஞ்சிடுச்சுமா.
பேடி இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பேசினதை கூட நீதான் ஏற்பாடு பண்ணிருக்க. சம்பந்தமே இல்லாம இப்ப இந்த போட்டோவை எடுத்து பார்த்தது உன்னாலதான். போட்டோவா தான் இருக்க, பேசாம தான் இருக்க. ஆனா நீ என்ன நினைக்காம இருக்கிறது இல்லம்மா. என்னை பத்தி நீ கவலைப்படாம இருக்கிறது இல்லம்மா. அம்மாங்கிறவளை கடவுள்னு சொல்றது தப்புன்னு இப்ப எனக்கு தோணுதுமா. எந்த கடவுளையும் அம்மா அளவுக்கு இருக்க மாட்டாங்கம்மா. சத்தியமா சொல்றேம்மா, இதான் நிஜம். லட்சுமி, இதோ வந்துட்டேன்பா. இந்தாங்கப்பா, காஃபி குடிங்க. சூடு சரியா இருக்கும். குடிங்க. காப்பின்னா நீ போட்டாதாம்மா காப்பியா இருக்கு. நான் அங்க வாக்கிங் போறப்ப நடராஜ் ஒரு டீ கடைக்கு கூப்பிட்டு போவான். காஃபி குடிக்கலான்னு சொல்லுவான். வாயில வச்சா கயநீர் தண்ணி மாதிரி இருக்கும். அச்சச்சோ. காசு வாங்குறவனுங்க அதுக்கு கொஞ்சமாவது நேர்மையா நடந்துக்கணுமா இல்லையா? ஒரு பயலும் நினைக்கிறதே இல்ல. இதெல்லாம் காசுக்கு மட்டுமே வராதுப்பா. நீ சொல்றது கரெக்ட் தான்மா. உலகத்துல எல்லாரும் என் லட்சுமி மாதிரி இருந்தா அப்புறம் என் லட்சுமிக்கு என்னமா மரியாதை? அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏமா, ஏதாவது பிரச்சனையா? சச்ச, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நல்ல விஷயம்தான். ஆனா அம்மா, இப்படிலாம் தயங்கி தயங்கி நிக்க மாட்டியே, என்னன்னு சொல்லு. உன் புள்ள ஏதாவது சொன்னானா? இல்லப்பா, பவிதா. பவித்ராக்கு என்ன? பவிக்கு தாலி பிரிச்சு கோக்கணும். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவதான் எனக்கு ஞாபகப்படுத்தினா. பரவாயில்லையே, அவளுக்கு இவ்வளவு தூரம் விவரம் தெரிஞ்சிருக்கா? ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கும் இந்த சடங்கு சம்பிரதாயம் பத்தி எல்லாம் தெரியும். அதான பார்த்தேன். கரெக்டா மூக்கு வேர்த்து வந்துட்டா பாத்தியா? தாத்தா சார். பவி, நீ கொஞ்சம் பேசாம இரு. அப்பா, பவி இந்த ஃபங்க்ஷனை நான் முன்னாடி நின்று நடத்தணும்னு சொல்றா. அதான் எனக்கு கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. தாத்தா, தாலி பிரிச்சு கோக்குறது மங்களகரமான விஷயம். இதுக்கு சுமங்கலி தான் வரணும் அப்படி இப்படின்னு மத்தவங்கள மாதிரி நீங்களும் ஏதாவது சட்டம் போட்டீங்கன்னா நான் கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன். எனக்கு என் அத்தை தான் முக்கியம். அவங்க செஞ்சுதான் இந்த சடங்கு நடக்கணும். இதுக்கு ஓகேனா மட்டும் நம்ம அடுத்து பேசுவோம். இல்லனா இந்த டாபிக்கை இப்பவே கேன்சல் பண்ணிடலாம். என்ன தாத்தா சார் அப்படி பாக்குறீங்க? இல்ல ஒண்ணும் இல்லம்மா. அது எப்படிப்பா நல்லா இருக்கும்? நான் கூட இருக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஆனா தாலி பிரிச்சு கோக்கறதெல்லாம். அம்மாடி, உன் மருமக இந்த காலத்து பொண்ணுதான், நாகரிகமான பொண்ணுதான். ஆனா அவ படிப்பு, நாகரிகம், சம்பாத்தியம் இது எல்லாத்தையும் தாண்டி உன் மேல அவளுக்கு ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்கு. அந்த அன்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். என்ன கேட்டா பவித்ரா சொன்னதுல தப்பே இல்லை. உன்னையும் என்னையும் தவிர அவன் நல்லா இருக்கணும்னு வேற யாருமா நினைப்பா? சூப்பர் தாத்தா, சிக்ஸர் அடிச்சிட்டீங்க. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன மாதிரி யோசிச்சிருக்கீங்க, என்ன சப்போர்ட் பண்ணி பேசிருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ தாத்தா. ஹை ஃபை. நிறுத்து, நீ அடங்குறியா? நான் என் மருமக பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். அதான பார்த்தேன். மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சா? என்னது? பவி, யார பார்த்து வேதாளங்கற? ஓகே ஓகே ஓகே, நோ டென்ஷன் நோ டென்ஷன். ப்ளீஸ் ப்ரொசீட் யுவர் ஆனர். பவி, நீ எப்ப பார்த்தாலும் ஏன் அவரை வம்பு கிழக்குற? அத்தை, பொழுது போக வேணாமா? போ பவி, உனக்கு இதே வேலையா போச்சு. அப்பா, நீங்களே சொல்லுங்கப்பா, அவ சொன்ன மாதிரி இதெல்லாம் சரியா வருமா? ஏன் சரியா வராது? எல்லாம் சரியா தான் வரும்.
உன்னைய விட இந்த விசேஷத்தை அன்பா அக்கறையா வேற யாருமா செய்ய முடியும்? நீயே பண்ணு லட்சுமி. ஆனா யாராவது தப்பா பேசுவாங்கன்னு எனக்கு கவலையா இருக்குப்பா. யாரு என்னம்மா சொல்ல போறா? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை எப்படி நடத்தணும்ன்றத நாம தான் நம்ம முடிவு பண்ணணும். எல்லாத்துக்கும் 4 பேர்கிட்ட கருத்து கேட்கறது எனக்கு சம்மதமே இல்லை. அப்படி 4 பேர்கிட்ட கேட்டுதான் ஆகணும்னா நேரா மாடிக்கு போ. நடராஜன் இருப்பான், அவன்கிட்ட கேளு. இல்லைன்னா அவன் சம்சாரத்துக்கிட்ட கேளு. இல்லையா படி இறங்கி நேரா கீழே போ. செக்யூரிட்டி சிங்காரம் இருப்பான், அவன்கிட்ட கேளு. 4வது சரிப்பா, உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சந்தோஷம்தான். பவி, இது வீட்டோட நடக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். ஆனா நம்ம அதுக்காக எதுவும் குறைக்க வேண்டாம். வரவங்களுக்கு கண்டிப்பா புடவை, ரவிக்க, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் எல்லாமே வச்சு கொடுக்கணும். ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே அத்தை. ஆமால? ஆமாவா இல்லையா? ஆமாதா. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க பட்டிமன்றத்தை? அப்ப தீர்ப்ப நீங்களே சொல்லுங்க. எத்தனை பேரை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாம்? நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு 20-30 பேர் இருக்கோம். உங்க அப்பா அம்மா தம்பி ஒரு 3 பேரு. அப்புறம் உங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுக்க. மா தா அன்னைக்கு வந்தாளுங்களே, அவளுகளை மட்டும் கூப்பிட்டுறாங்க. ஏன் 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 வேணாம்? அதுக்கெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வராது. ஒருத்தி என்னன்னா அந்த வளர்ந்து கெட்டவ இருக்காளே, அவ என்னமோ லிவிங்ல இருக்கன்றா. இந்த குட்டச்சி இருக்க பாரு, குட்டச்சி, அவ எவன் கூட ஓடி போறங்கிறா. மா இதுங்கெல்லாம் அடங்கா பிடாருங்க, நமக்கெல்லாம் இதுங்க கட்டுப்படி ஆகாதுங்க. தாத்தா அதெல்லாம் சும்மா உங்களை ஓடுறதுக்காக சொன்னது தாத்தா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட ரொம்ப நல்லவங்க. ஆமா ஆமா சொன்னாங்க சொன்னாங்க. பவி, எப்படியாவது ஒரு 40-50 பேர் வருவாங்கல்ல? ஆமா, அவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணணும்ல. அப்ப சரி, கேட்டரிங்ல சொல்லிடலாம். கேட்டரிங்கா? அது எதுக்கு? 40-50 பேர் தானே, அது என்ன சமைக்கிறது கஷ்டமா? நானே சமைச்சிடுறேன். அத்தை, இந்த கதையே வேணாம். சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பழைய புடவைய கட்டிட்டு கிச்சன்லயே இருந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. இத பாருங்க, நீங்க பட்டு புடவை கட்டிக்கிட்டு பூஜையில உட்கார்ந்து நீங்க தான் எல்லாம் பண்றீங்க, ஓகேவா? சமையல் கான்ட்ராக்ட்ல வெளியே கொடுத்துடலாம். தாத்தா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, தாராளமா வெளியே கொடுத்துருங்க. ஆமா, கேட்டரிங் ஆர்டரை யார்கிட்ட கொடுக்க போறீங்க? அத்த, நாம அந்த ஹரிஸ் கிச்சன்லயே கான்ட்ராக்ட் கொடுத்துருவோமா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கலமா. அந்த ஆளு யாரு நம்ம வீட்டு விவகாரத்துல எல்லாம் தலையிடுறதுக்கு? அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? வேண்டாம் பவி, ஹரி சார் நல்லவர் தான். நாம கேட்டா நல்லாதான் செஞ்சு கொடுப்பாரு. ஆனா 40-50 பேருக்கு சொன்னா அது அவருக்கு ரொம்ப கம்மியாயிடும் இல்லையா? வேண்டாம் பவி. அத்தை, 40-50 பேரா இருந்தா என்ன, 400-500 பேரா இருந்தா என்ன, ஹரி சாருக்கு நம்மள தெரியும், நம்மளுக்கும் அவரை தெரியும். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எப்படி சமைக்கணும்னு அவருக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் சூப்பரா செஞ்சு கொடுப்பாரு அத்தை. ஏமா, லட்சுமி தான் வேணான்றால, வேணான்னா விடுவியா? அந்த செருப்பு திருண்ண விட்டா இந்த ஊர் உலகத்துல வேற சமயக்காரனே கிடையாதா? பாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், நல்ல சமயக்காரன். சின்ன கேட்டரிங் தான் வச்சிருக்கான். ஒரு 40-50 பேருக்கு சமைக்கிறதுனா அவன் தான் லாய்க்கு. நான் ஃபோன் நம்பர் சொல்றேன், என் பேரை சொல்லு, அருமையா செஞ்சு கொடுப்பான். ஓ, சமையல் கான்ட்ராக்டர் கான்டாக்ட் எல்லாம் உங்ககிட்ட இருக்கும்? வாக்கிங் போறப்ப சும்மா கூட வருவான். புதுசா ஒரு கேட்டரிங் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னான். சரி, என்னைக்காவது உதவுமேன்னு நம்பரை வாங்கி வச்சேன். இரு, நம்பரை எடுத்துட்டு வரேன். நான் போன் எடுத்துட்டு வரேன். கேட்டரிங்கா? என் பேர் பவித்ரா. நான் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன்.
வேளச்சேரியில இருந்து. எங்க வீட்ல ஒரு பூஜை வச்சிருக்கோம். அதுக்கு 40-50 பேரை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட போறோம். அதுக்கு நீங்க தான் ஃபுட் ரெடி பண்ணி கொடுக்கணும். வெரைட்டி நிறைய இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனா சாப்பாடு டேஸ்டியா இருக்கணும். இட்லி சாப்பிடுங்க. ரத்தம் வருது சார். மன்னிச்சிருங்க மேடம். என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? அவருக்கு தானே வலிக்குது. சார் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சார் தூங்குங்க சார். என்ன இப்படி கண் முழிச்சிட்டே இருக்கீங்க? இந்த வளையல மட்டும் எப்படியாவது அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதுவே போதும். லக்ஷ்மி மேடத்தோட வளையல் நம்ம கிட்ட இருக்கு. அதை அவங்க கிட்ட கொடுக்கணுமே. இத யார் கிழிச்சது? அம்மாக்கு தானே கொடுத்து அனுப்பிச்சிங்க. அம்மா தான் கிழிச்சிருக்காங்க. பவி, என்ன எதுக்கு இப்ப ஹார்ன் அடிச்சு கத்திட்டு இருக்க? அதான் வீட்டுக்கு வந்துட்டல, மேல வர வேண்டியது தானே. நீ கொஞ்சம் கீழே வா பவி. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். ஏய் நீ கொஞ்சம் வா சொல்றேன். என்னால முடியாது. வேற ஏதாவது வேலை வச்சிருக்கியா எனக்கு? அந்த லேப்டாப் பேக் வாங்கிட்டு வந்து வீட்ல வைக்கணும். அதுக்கு தானே கூப்பிடுற? நீயே மேல ஏறி வந்து வச்சுட்டு போ. ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். பவி இப்ப வான்னா வருவியா மாட்டியா? எதுக்குன்னு சொன்னாதான் வருவேன். ஐயோ எனக்குன்னு வந்து வாச்சிருக்கேடி பொண்டாட்டி. கொஞ்சம் வாடி சொல்றேன். நீ மட்டும் என்ன எனக்குன்னு வந்து வாச்சிருக்கே? வா. சரி இரு வரேன். சந்தோஷ், என்ன என்ன விஷயம்னு சொல்லு. நான் அர்ஜென்டா வெளியில போறேன். 1 hour கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். ஓகேவா? அது தெரியும்டா. இப்போ எதுக்கு நான் அர்ஜென்ட்டா கூப்பிட்ட அத சொல்லு. கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்றேன். என்ன வாங்கிக்கோ. வீட்டுக்கு போயிட்டு பிரிச்சு பாரு. சந்தோஷ், எனக்கா இது? பின்ன பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கா நான் வாங்கிட்டு வருவேன். என் அன்பு பொண்டாட்டிக்கு, என் பொண்டாட்டிக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். சோ ஸ்வீட். என்னால வீட்டுக்கு போய் பிரிச்சு பாக்குற வரைக்கும் சஸ்பென்ஸ் தாங்காது. ஏன் இவ்வளவு அவசரம்? வீட்டுக்கு போயிட்டு தனியா நீ பிரிச்சு பாரு. நான் இப்ப கிளம்புறேன். ஒரு 1 hourல வந்துருவேன். ஓகேவா? அம்மா கேட்டா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லு. தேங்க்ஸ் சந்தோஷ். தேங்க்ஸ் மட்டும்தானா? வேற வேற வா. ஏய் ஒரே ஒரு கிஸ் கூட. லூசு புருஷா, இது பப்ளிக் பிளேஸ்டா. இருக்கட்டும். 4 பேர் நடமாடுற இடம். இங்க போய் அப்படி கட்டி பிடிப்ப? எனக்கு லைசென்ஸ் இருக்கு. நான் உன் புருஷன்.
என் பொண்டாட்டிய நான் கட்டி பிடிக்கிறத எவன் பார்த்தா எனக்கு என்ன? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உனக்கு தில் இருந்தா தாத்தா முன்னாடி இப்படி செய்ய. தாத்தா பேரை சொல்லி மூடே அவுட் பண்ணிட்டேன். நான் போயிட்டு வரேன். ஓகே.